Sir, good morning, sir. Good morning, sir. Good morning. Students, good morning. Good morning. Good morning, sir. Good morning, sir. Okay, நம்ம RLC circuit, RLC சுற்று பார்த்துட்டோம் இல்லையா? Yes, sir. Okay, தரக்காரணி, திறன் காரணி வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? Yes, sir. Numericals நம்ம போறோம். A series LCR with R is equal to 20 ohm, L is equal to 1.5 Henry, and C is equal to 35 microfarad. Is connected to a variable frequency. Connected to a variable frequency, 200 volt AC supply. When the frequency of supply is equal to natural frequency. Of the circuit. Then the average power transformed. To the circuit in one complete cycle. புரியுதா பாருங்க. R கொடுத்திருக்கேன், L கொடுத்திருக்கான், CA மூணுமே 200 வோல்ட் அதிர்வெண்ணை கொண்ட ஏசியினுடைய மின் சுற்றுல இணைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அதிர்வெண்ணும் நேச்சுரலா இருக்கக்கூடிய அதிர்வெண்ணும் ஈக்குவலா இருக்கும் பொழுது, சமநிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய பவர் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன ஐடியா ஏதாவது இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க. என்ன சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ரெசிஸ்டன்ஸ் குட், சொல்லுங்க. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சார், எல் கொடுத்துருக்காங்க சார், சி கொடுத்துருக்காங்க சார். Frequency. ஃப்ரீக்வன்சி 200. கொடுத்துருக்காங்க. ஓகே. Frequency, natural frequency, equal. ஈக்குவலா சப்ளை ஆகுது. ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஃப்ரீக்வன்சி சப்ளை ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். நான் அப்ளை பண்ண அதிர்வெண்ணும் அதில் உருவாகின அதிர்வெண், அதாவது அதுல இருக்கக்கூடிய
அதிர்வெண்ணும் சமநிலையில் உள்ள போது அதனுடைய என்னது சராசரி திறன் கேட்டிருக்காங்க. அப்ப சராசரி திறன் வந்து எல் இருந்துச்சுன்னா சுழி, சி மட்டும் இருந்துச்சுன்னா சுழி. ஆனா இங்க 6 இருக்கு. அப்ப அதனால இது ஒண்ணு. இப்ப இது மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளவுதான். கரெக்டா? இது படிச்சிருக்கும் தானே? Yes, sir. ஒத்திசைவு. இப்ப இதனுடைய கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா ஒத்திசைவு கண்டிஷன், ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்ப இந்த ஒத்திசைவு சுற்றுல என்ன சுற்று, நீங்க என்ன சுற்று இருக்கு? ஆர்எல்சி சுற்று இருக்கு. ஆனா இருந்த போதிலும் ஆர்எல்சி சுற்றா இருந்தாலும் எந்த சுற்று வந்து இதுல டாமினேட் அதிகமா இருக்கும்? இது என்ன சுற்றா மாறிடும்? ஆர்எல்சி சுற்று என்ன சுற்றா மாறிடும்? ரெசனன்ஸ் கண்டிஷன்ல உனக்கு தெரியும் இல்லையா? எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப அதனுடைய மொத்த மின்மறுப்பு எதுக்கு சமநிலை ஆயிடும்? மின்தடைக்கு சமநிலையில ஆயிடும். ஆமா தானே? அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்ப இவங்க வோல்டேஜ் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப வோல்டேஜுக்கும் பவருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன சொல்லுங்க பாலம்? காமனா பவர் அப்படின்னா என்ன? P is equal to VI. ஞாபகம் இருக்காடா? இங்க I கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஐக்கு பதில் என்ன பண்ணலாம்? P by R ன்னு போடலாமா? அப்ப என்ன ஆகும்? V square by R ஆ? Yes, sir. பவர் இஸ் ஈக்குவல் டு V எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 200 வோல்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம பசங்க இங்க ஒண்ணு ஃப்ரீக்வன்சி நினைச்சுக்காதீங்க. இங்க பாருங்க 200 வோல்ட். அந்த அழகை பார்த்தீங்கன்னா போதும். எஸ்ஐ யூனிட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 200 வோல்ட். அப்ப பார்த்தோன்னா 200 இன்டு 200. மின்தடை பாருங்க எவ்வளவு? 20. இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப எவ்வளவு வரும் பாருங்க. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 எவ்வளவு வரும்? 2000 வாட்ஸ். அப்ப அவங்க சொல்லும் பொழுது இல்ல சார் எனக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லல சார். அப்ப நீங்க அது மாதிரி கண்டிஷன் இல்லாத டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? Z is equal to இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். R² plus XL minus XC whole square. ஓகேவா? எழுதிக்கலாமாப்பா? அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ஆனா ஆக்சுவலா இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. L கொடுத்திருக்காங்க 2 Henry. C is equal to 32 microfarad and R is equal to 10 ohm. Then find the இது டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. Then find the resonant frequency and the quality factor. Q value not quality factor. என்னப்பா ஃபார்முலா சொல்லுங்கப்பா. என்ன கண்டுபிடி சொல்லிருக்காங்க? Resonance frequency. ஓகே, ஒத்திசைவு அதிர்வெண்ணும் அதனுடைய Q மதிப்பும் கேட்கிறாங்க.
அப்போ ஒத்திசைவு அதிர்வெண்ணுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியல. ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 by 1 by root LC. root LC. அப்ப 1 by root of L எவ்வளவு இருக்கு 2 into C எவ்வளவு இருக்கு 32 into 10 to the power of minus 6. அப்ப 1 divided by 2 into 32 எவ்வளவு 64 into 10 to the power of minus 6. என்ன வரும் 1 by root 64 8 10 to the power of minus 6. கரெக்டா? minus 6 இது பண்ணோம்னா 2ஆல டிவைட் பண்ணுங்க முடிஞ்சு 1 by 2. சில டைம் இதாயிடுச்சுன்னா கூட இது பண்ணுங்க 1 by 2. But 10 to the power of minus 6 into 1 by 2. அப்ப இது என்ன ஆகும் 3m. சொல்லுங்க is equal to 1 by 8 என்ன வரும் 0.125 தானே 1 by 4 1 by 8 வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 by 8 னா 0.125. இது மேல போகும் பொழுது 10 to the power of 3. அப்ப என்ன ஆகும் therefore omega naught is equal to 125 second inverse. எழுதிக்கலாமா? ஓகேப்பா? ஓகே. அடுத்து குவாலிட்டி ஃபேக்டர். அது சொல்லுங்க பால். குவாலிட்டி ஃபேக்டர் Q வேல்யூ 1 by r root of L by C, sir. 1 by r root of 1 L by by R C. root of L by C. 1 by R into Root of Of L by C. ஓகே. ஏன் நீங்க அங்க போறீங்க ரூட்டுக்கெல்லாம் போறீங்க? அது முன்னாடி இருக்க பேசிக் ஃபார்முலாவை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இது மாதிரி இருக்கும்போது பேசிக் ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். L by R. L by r. XL by R எழுதிக்கலாமா? வோல்டேஜ் அக்ராஸ் என்னது ஐயும் கேன்சல் ஆயிடும். கரெக்ட் தானே? Yes, sir. இது டைரக்ட் ஃபார்முலா இல்லையா? ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் அக்ராஸ் எல் ஆர் சி, நான் எல்ல இருக்கிறது எடுத்திருக்கேன் பை ஐஆர். அப்ப ஐ இன்டு எக்ஸ்எல் பை ஐ இன்டு ஆர் ஐ கேன்சல் எக்ஸ்எல் கிடைச்சிருச்சு. ஏன்னா இங்க வந்து அடுத்தது எக்ஸ்எல் வாட் இஸ் தட் எக்ஸ்எல் ஒமேகா இன்டு எல். அப்ப என்ன பண்ணலாம் இங்க ரெசனன்ட் தானே. அப்போ ஒமேகா நாட் எல் டிவைடட் பை ஆர். நீங்க போறது அதுவும் கரெக்ட் தான்மா. 1 by r into root of L by C அது கூட கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா அந்த ரூட் அந்த ஃபார்முலா எடுத்து ரூட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்றேன். ஒமேகா நாட் இன்டு எல் பை ஆர். அப்ப பாருங்க ஒமேகா நாட் ஏற்கனவே ஒமேகா நாட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலாக்கு போயிருக்க. ஒமேகா நாட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி Q is equal to 1 by r into root of L by C க்கு நம்ம போவோம். சொல்லுங்க போலாம். ஒமேகா நாட் எவ்வளவு கொடுத்துருக்கு 125 into 2 L 2 R எவ்வளவு 10. சொல்லுங்க போலாம். எத்தனை 125 2 5 are 10 25, sir. 25. அப்ப is equal to 25. இப்ப Q னுடைய மதிப்பு 20. இது மாதிரி தான் நம்மளுக்கு டைரக்டா நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி தான் சார் கேட்டிருக்காங்க. என்னப்பா ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார் ஆமா ஒமேகா நாட் சொல்லி போடுறீங்க சார். ஆமா அத அதுதான் 2π ஆல டிவைட் பண்ணும்ல. அதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி. எஸ் சார். ஒமேகா நாட் தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி. ஓகேவாப்பா? Yes, sir.
இது வந்து frequency f is equal to 1/2 pi இருக்கு இல்லைங்களா? இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய frequency. ரெசனன்ட்னு கேட்காம அதனுடைய அதிர்வெண்ணுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. புரியுதாடா? எஸ் சார். ஒத்திசைவு அதிர்வெண்ணுனா இதுதான் ஃபார்முலா. ஒத்திசைவு அதிர்வெண்ணுடைய ஃபார்முலா இது. ஓகே, நெக்ஸ்ட். In a circuit, are connected in series. Are connected in series. With an alternating voltage. With an alternating voltage source of frequency f. The current leads by voltage by 45 degrees. By 45 degrees. Then the value of C. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடி அப்படியே கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். இதெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம், சில டைரக்டாவே நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாதான் கன்ஃபியூஸ் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுல இருந்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆர்எல்சி சுற்று சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க சார். அப்ப ஆர்எல்சி, இது வந்து ஆர்எல்சி சுற்று. ஓகே. சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க சார். ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இது வந்து ஆர்எல்சி சுற்றுனா இது ஆர்எல்சி சுற்று நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா இங்க ஏசி வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது கரண்ட் வந்து 45 டிகிரில லீட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு பை இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, இப்ப சார் இத வச்சுட்டு சீனுடைய மதிப்பை கேட்கிறாங்க சார். ஆனா அவங்க கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வேல்யூ, ஒரே ஒரு கண்டிஷன் பை மட்டும் தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம உடனே நம்ம என்ன பண்ணலாம்? tan பை உடனே அடுத்த கண்டிஷன், இந்த பை மட்டும் தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பையை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது? tan பை இஸ் ஈக்குவல் டு என்னது? XL minus XC by R. XL minus XC divided by R. இங்க லீட்ஸ் சொல்லிருக்காங்களா, கரண்ட் லீட்ஸ் சொல்லிருக்காங்களா? அப்ப இது என்ன சுற்று? இது கரண்ட் லீட்ஸ் பை வோல்டேஜ். கரண்ட் லீட் ஆச்சுன்னா அது என்ன சுற்று? மின்தூண்டி மட்டுமா, இல்ல மின்தேக்கி மட்டுமா, இல்ல மின்தடை மட்டுமா? எந்த சுற்றுல கரண்ட் லீட் ஆகும்? எந்த சுற்றுல இதாகும்? ஓகே, கெப்பாசிட்டன்ஸ். அப்ப இந்த ஆர்எல்சி சுற்றுல இவங்களுடைய கான்செப்ட் படி எது டாமினேட்ல இருக்கு, யாரு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா சிக்கு கொடுக்குறாங்க. அதனால இங்க இதனுடைய கண்டிஷன் XL இஸ் கிரேட்டர் தேன் XC. ஆனா அவங்க சிக்கு மதிப்பு கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணணும்? tan பை இஸ் ஈக்குவல் டு XC மைனஸ் XL டிவைடட் பை R.
இங்க வந்து எக்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா, புரிஞ்சுதா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்களோ அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துட்டு வர போறோம். அப்ப tan 45 என்னதுப்பா? 1 sir. 1 sir. xc minus xl divided by r, r1. அப்ப என்ன பண்ணலாம்? therefore xc minus xl is equal to r. ஓகே, கரெக்டா? அப்ப நம்மளுக்கு c தான் வேணும். அப்ப xc is equal to r plus xl. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கான்செப்ட் 1 by omega c is equal to r plus omega l. ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப c கண்டுபிடிங்க அப்படியே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 1 by r plus omega l is equal to omega c. எழுதிக்கலாமா? அப்ப c is equal to, நல்லா பாருங்க, 1 by இந்த ஒமேகா இங்க வந்துடும். அப்போ ஒமேகா இன்டு r plus omega l. எழுதிக்கலாமா? பாருங்க. அடுத்த கான்செப்ட் இந்த 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 ஆன்சர் இருந்ததுன்னா, ஆப்ஷன்ல இருந்ததுன்னா எழுதிக்கோ. இல்லைன்னா அடுத்த கான்செப்டுக்கு அப்படியே போகும். 1 by 2 pi f1 by 2 pi f சொல்லுங்க, r plus 2 pi f into அவ்வளவுதான் ஃபார்முலா. எழுதிக்கலாமா? Yes, sir. ஒரு நிமிஷம். அடுத்த ஒரே ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. In a series circuit, a series LCR circuit, the voltage across the resistance across the resistance the capacitance, resistance, capacitance and inductance. And the inductance is 10 voltage. If the capacitance is short, if the capacitance short circuited, then the voltage across inductance சொல்லுங்க போலாம், படிங்க, படிச்சு சொல்லுங்க போலாம்.
படிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் எல்லாமே 10 வோல்ட் சீரிஸ். அப்ப நம்மளுக்கு எல்சிஎஸ் சர்க்யூட்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்தது வோல்டேஜ் 10 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க சார் 10 வோல்டேஜ் அதான். கனெக்ட் பண்ணிருக்காங்க சொன்னாங்க சார் அப்படின்னா ஈச் அப்படின்னா என்னன்னா மின்தடை, மின்தேக்கி மற்றும் மின்தூண்டியின் வழியாக மின்தூண்டிக்கு இடையில் ஏற்படுகின்ற மின்னழுத்த மாறுபாடு எவ்வளவு, வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 10 வோல்ட். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா VR is equal to VC is equal to VL is equal to எவ்வளவு வோல்ட் கொடுத்திருக்காங்க? 10 volt. 10 வோல்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட்டட் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட்டட் வித் த வோல்டேஜ். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட்னா என்ன மீனிங்னா இப்போ இப்படி இருக்கு, இதுதான் எல்சிஆர் சர்க்யூட்டு. ஓகேவா? இப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன பண்றாங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்றாங்க. அப்ப ஷார்ட் சர்க்யூட்னா என்னன்னா என்ன தமிழ்ல சொன்னா சர்க்யூட் பிரேக் ஆகுது. ஓகே, இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப ஷார்ட் சர்க்யூட்டட் அப்படின்னு சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கெப்பாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா? Yes, sir. அப்ப இந்த கெப்பாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப இதனுடைய மின் மறுப்பு கண்டுபிடிக்கலாம். அப்ப மின் மறுப்பு இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். கரெக்டா பாருங்க. எப்ப சார் இது ஆக்சுவலா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் வரணும். ஆனா இவங்க கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்கான். அப்ப எல்லாமே வந்து இங்க போகும்போது இது ஒரு இன்சுலேட்டர் ஆக்ட். அப்ப இது வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் நம்ம ஷார்ட் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது சொல்லுங்க போலாம். அப்ப எல்லாத்தினுடைய பாருங்க, எல்லாத்துக்குமே 10 வோல்ட் அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாத்துக்குமே என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா தானே இருக்கும். ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. ஆமாவா? கரெக்டா? Yes, sir. இப்ப எக்ஸியை கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொன்னா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப இசட் இஸ் ஈக்குவல் பாருங்க, கண்டிஷன் பாருங்க, எல்லா வோல்டேஜுமே ஈக்குவலா இருக்குன்னா அப்ப அதனுடைய மின்தடையும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப அந்த மின்தடை ஈக்குவலா இருக்கும்போது இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு சொன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர். ஆமா தானே? அப்ப இஸ் ஈக்குவல் டு ஆர் ரூட் 2. அப்ப இசட் உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் ரூட் 2. என்ன கண்டுபிடிக்கணும்னு கேக்குறாங்க பாருங்க. வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் கேக்குறாங்க. கரெக்டா? எஸ் சார். அப்ப இதுல போகக்கூடிய கரண்ட்டை நீ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இதனுடைய கரண்ட் எவ்வளவு சார்? கண்டிப்பா மாறுபடுமா மாறுபடாதா? ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட் பண்ணும் பொழுது அப்ப அந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டன்ஸ் திங்க் பண்ணாம எடுக்கும் பொழுது அப்ப அதனுடைய கரண்ட் என்ன சார்? இஸ் ஈக்குவல் டு V by Z. அப்ப V எவ்வளவு இருக்கு? V எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 வோல்ட் கொடுத்திருக்காங்களா? எஸ் சார். அப்ப 10 by R into root 2. அப்ப அவங்களுடைய கான்செப்ட் இண்டக்டன்ஸ்னுடைய வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். அப்ப VL is equal to I into XL. கரெக்டா?
அவ்வளவுதான். அப்ப எக்ஸ்எல்னா எக்ஸ்எல்லும் ஆரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப ஐன்றது 10/r இன்டூ √2 இன்டூ ஏற்கனவே ஆர் இன்டூ √2. அப்ப பாருங்க இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. சொல்லுங்கப்பா. இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இது வரைக்கும்? Sir. ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பொட்டன்ஸ் பாருங்க, வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ். அப்ப மின்தூண்டிக்கு மின்தூண்டியின் வழியாக ஏற்படுகின்ற மின்னழுத்த வேறுபாடு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப மின்தூண்டியின் வழியாக மின்னழுத்த வேறுபாடு VL இஸ் ஈக்குவல் டு I இன்டூ XL. கரெக்டா? இங்க தான் நம்ம சொல்லி XL இஸ் ஈக்குவல் டு R. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், I இன்டூ R அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். I எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு வந்து 10/r இன்டூ √2 இன்டூ R. அப்ப R கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப VL இஸ் ஈக்குவல் டு 10/√2 வோல்ட். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? No, sir. No, sir. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? Yes, sir. An inductance (200/5 millihenry), a capacitance of 10⁻³ divided by pi farad, and the resistance of 10 ohm are connected in series. Are connected in series with the AC source of 220 volt 50 hertz, then the phase angle. ஐடியா இருக்கா பாருங்க, படிங்க, அப்படியே படிச்சு நீங்களே சொல்லுங்க போகலாம். சொல்லுங்கப்பா. இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ட் எல்லாமே சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க சார். வித் ஏசி எவ்வளவு கொடுத்திருக்காங்க இண்டக்டன்ஸ்? 20/π. 200 divided by 5, sir. 200/π. 100 into 10⁻³ by pi Henry. கரெக்டா? Yes, sir. இதை நம்ம என்ன பண்ணலாம், 10⁻, இப்ப என்ன பண்ணலாம், 2 into 10⁻² into 10⁻³ divided by pi Henry. அப்ப 2 into 10⁻⁻1. கரெக்டா? அப்ப 0.2 divided by pi Henry. கண்டுபிடிச்சிட்டுமா L? அடுத்து வேற Yes, என்ன sir. கொடுத்திருக்காங்க? C கொடுத்திருக்காங்க, sir. Capacity. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எங்க பாருங்க, 10⁻³
ஆன்சர் 10 to the power -1 வச்சு ஏன்னா இங்க -3 இருக்கு. அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 220 வோல்ட். அடுத்தது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 50 ஹெர்ட்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேஸ் ஆங்கிள்ஸ். Yes, sir. பை கண்டு. அப்ப ஃபேஸ் ஆங்கிளை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான்பா. tan pi is equal to ஃபேஸ் ஆங்கிளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா tan pi is equal to என்னது? XL minus XC divided by R. இப்ப நீங்க XL கண்டுபிடிக்கணும், XC கண்டுபிடிக்கணும், R ஏற்கனவே இருக்கு. அப்ப XL எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படியே டைரக்டா போடலாம். XL is equal to omega into L. கரெக்டா? ஒமேகா கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்களா பாருங்க. ஒமேகா கொடுத்திருக்காங்களா? நோ சார். அடுத்து நம்ம என்ன பண்ண போது? ஒமேகாவுக்கும் அதிர்வெண் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒமேகாவுக்கும் அதிர்வெண்ணுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? 2πf. எஸ் சார். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2π into 50 into 10 to the power of 2 into 2 into 10 to the power of -1 divided by pi. கரெக்டா? எஸ் சார். Yes, sir. இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப 100. கரெக்டா? 2 into 50 100. 100 into 2 200. அப்ப 200 into 10 to the power of -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2 into 10 to the power of 2 into 10 to the power of -1 எவ்வளவு வரும்? 20 கிடைக்குமா? 2 minus 1 1 அப்போ 1 into 10 2 into 10 20 ஓகே. அடுத்தது XL கண்டுபிடிச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? XC சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, போடுங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/ωc. கரெக்டா? அப்போ 1/2πf into C. 1/2πf எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு பாருங்க. F 50. C எவ்வளவு இருக்கு பாருங்க. 10 to the power of -3 divided by pi மேல போயிடும். அப்ப இந்த பையும் கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? போடுங்க 100. 100 into 10 to the power -3, sir. -2 into 10 to the power of -3 எவ்வளவு வரும்? 10 to the power of -1 மேல வந்துச்சுன்னா 10. அப்ப இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 10 ஓம் கிடைச்சு. அவ்வளவுதான் ஆன்சர் போட்டுட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? tan pi கண்டுபிடிக்கணும். இப்ப tan pi இஸ் ஈக்குவல் டு XL எவ்வளவுப்பா? 20, XC 10, R எவ்வளவு இருக்கு பாருங்க? 10. அப்ப எவ்வளவு ஒரு ஆன்சர்? 1 சார். 10/10 is equal to 1. Therefore, pi is equal to tan inverse of 1. Tan inverse of 1 என்னது? 45 டிகிரியா? எஸ் சார். Yes, sir. 45 டிகிரி. ஆன்சர் 45 டிகிரியில் இருக்காது. இதை பை வேல்யூவா மாத்து. அப்போ எவ்வளவு 45 டிகிரி? π/4. 4, sir. எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். அவ்வளவுதான்ப்பா. லாஸ்டா நம்ம ஒரு இது பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்ம். இப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி லாஸ்டா நம்ம முடிச்சிடறோம் பாருங்க. மெக்கானிக்கல் சிஸ்டத்துல நம்ம என்ன பண்ணோம்?
11th என்ன படிச்சோம், அதே 12th என்னவா மாத்திருக்கோம்னு பார்க்கலாம். இது 11th படிச்சது மெக்கானிக்கல் சிஸ்டம். இப்ப நம்ம படிச்சது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் சிஸ்டத்துல 11th படிச்சது ஃபர்ஸ்ட் மாஸ். கரெக்டா? மாஸ் எம்னு படிச்சோமா? எஸ் சார். Yes, sir. இங்க அந்த மாஸ் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல இண்டக்டன்ஸ் படிக்கணும். அங்க சாரி அங்க ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் படிச்சிருப்போம். எங்க ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கோம் சொல்லுங்க பாலாம். எங்க யூஸ் பண்ணிருக்க அந்த ஃபார்முலா சொல்லுங்க. Young's modulus, sir. வேற ஒர்க் பவர் எனர்ஜில படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ். இன்னொன்னு இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இங்கேயும் படிச்சிருப்போம், ஆசிலேஷன்லயும் படிச்சிருப்போம். அப்ப F is equal to minus K into X. ஞாபகம் இருக்கா? Yes, sir. Yes, sir. இங்க கான்ஸ்டன்ட் K படிச்சிருப்போம், இங்க ரெசிப்ரோக்கல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். பாருங்க எப்படி இங்க Kன்றத அங்க 1/c நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி அடுத்தது மாஸுக்கு அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸ்ன்னு இருக்கும், அங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருப்போம், இங்க சார்ஜை பத்தி படிச்சிருப்போம். சார்ஜ் அங்க பாருங்க எக்ஸ்ன்ற இடத்துல நீங்க கியூன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது வந்து ரெண்டு சிஸ்டத்தையும் மிங்கிள் பண்ற மாதிரி எதனா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா மைண்டுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கணும். எம்ன்றது எல், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் சி, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது கியூ. அவ்வளவுதான். அப்படியே நம்ம மாத்திக்கணும். வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. கரெக்டா? இங்க அந்த வெலாசிட்டி என்னன்னு சொல்லுவாங்க, கரண்ட்னு சொல்லுவாங்க. I is equal to dq by dt. அங்க மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுவோம், டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. அப்ப பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி என்னது, ஆஃப் mv ஸ்கொயர். இங்க இது ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். அப்ப ஸ்ப்ரிங்கா எடுக்கும் பொழுது அப்ப எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டர்ல எவ்வளவு சார் எனர்ஜி ஸ்டோர்னா 1/2 kx². ஆமாவா? கரெக்டா? Yes, sir. எஸ் சார். அப்ப கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. இங்க மெக்கானிக்கல் எனர்ஜி, இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. E இஸ் ஈக்குவல் டு நம்ம தான் சொல்லிட்டு இல்லைங்களா, இது வந்து என்னது, சார்ஜ் வெலாசிட்டி இது. அப்ப இந்த வெலாசிட்டியோட ஃபார்முலா அப்ப கெப்பாசிட்டன்ஸ். அப்போ 1/2 q² by 2c plus 1/2 li². அவ்வளவுதானா? கரெக்டா? லாஸ்ட் டாபிக், டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் என்னதுப்பா? மின்மாற்றி sir. அப்பா மின்மாற்றி சார் தமிழ்ல. மின்மாற்றி. எங்கெங்க பயன்படுத்துவோம்?
சொல்லுங்க எங்கெங்க பயன்படுத்துவோம்? டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க. ஓகே. டே டு லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோ. என்னன்றதை நான் இப்ப சொல்லும்போது நீங்களே ஐடியா கண்டுபிடிச்சு. மின் மாற்றியில 2 சுற்றுக்கள் இருக்கும். மின் மாற்றியில 2 சுற்றுக்கள் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. முதன்மை சுற்று, துணை சுற்று. பிரைமரி காயில், செகண்டரி காயில். இந்த பிரைமரி காயில்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இன்புட் கொடுப்போம். அப்ப உள்ளீடானது முதன்மை சுற்றில் கொடுக்கிறோம். முதன்மை சுற்றில் கொடுக்கின்ற நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு இன்புட் உள்ளீடு. வெளியீடு எங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னா அவுட்புட் எங்க சார் எடுப்போம் அப்படின்னு சொன்னா செகண்டரி காயில்ல எடுப்போம். சார் இது எப்படி சார் அப்படின்னு சொன்னா இதனுடைய மாற்றி, மின் மாற்றி. அதுதான் அது நம்ம இங்க தமிழ்ல கரெக்டா சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஃபார்ம். அப்ப மின் மாற்றி. அப்ப மின் மாற்றி அப்படின்னு சொன்னா அதிகமா வரக்கூடிய வோல்டேஜ் குறைவாகவும் இல்ல குறைவா வரக்கூடிய வோல்டேஜ் அதிகமாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் மின் மாற்றி. Conversion of higher voltage into lower voltage or lower voltage into higher voltage. புரிஞ்சுதுங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் எங்க எதுக்கா பயன்படுத்துறோன்னு? Yes, sir. அப்ப உள்ளீடு பிரைமரி காயில கொடுப்போம், வெளியீடு செகண்டரி காயில கொடுப்போம். ஓகே சார், இதனுடைய பிரின்சிபல் என்ன தத்துவத்துல இது பயன்படுது அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ற தத்துவத்துல பயன்படுது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பரிமாற்ற மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் புரிஞ்சுதுங்களா? அப்ப மின்மாற்றியினுடைய தத்துவம் என்னது? இஎம்ஐ இல்லைன்னா பரிமாற்ற மின் தூண்டல். அப்போ ஒரு காயில்ல கொடுக்கக்கூடிய மின்னோட்டமானது அதனால் என்னாக மின்புல பாயம் எங்க மாறும், காந்தம் எங்க மாறும், இன்னொரு சுற்றுல மாறி அதுல மின்னீக்க விசை உருவாகும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அப்ப இதனுடைய சுற்றுகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னா என்பி. இது சுற்றுகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னா என் செகண்டரி. அப்ப இதுல என்ன பண்றோம், கரண்ட் கொடுக்கிறோம். அப்ப ஐ பிரைமரி காயில். இங்க கிடைக்கக்கூடிய கரண்ட் என்னது? செகண்டரி காயில்ல கிடைக்கும். சரி, இது பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். முதன்மை சுற்று, துணை சுற்று. அப்ப இங்க மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு சார் இருக்கும்? விபி இருக்கும். இங்க மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு இருக்குன்னா விஎஸ் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? இப்ப மின்மாற்றினா என்னதுப்பா? மின்மாற்றினா என்ன? ஒரு வோல்டேஜ் குறைவாகவும் குறைவான வோல்டேஜ் அதிகமாகவும். அவ்வளவுதான், மாற்றி கொடுக்கும். அவ்வளவுதான் சார். எனக்கு அதிகமா இருக்கிறது குறைவா வேணும், இல்ல குறைவா இருக்கிறது அதிகமா வேணும்ன்றது. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் நான் அப்புறமா சொன்னேன்னா புரிஞ்சிடும். சார் இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் இது இருக்கு பாருங்க, நல்லா பாத்துக்கோ. இதுல ஒவ்வொரு சின்ன சின்ன கான்செப்ட் நான் சொல்றேன். அப்ப பிரைமரி காயில்ல ஒரு மின்னீக்க விசை நான் கொடுக்கிறேன். அப்ப இ பிரைமரி காயில் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் இன்டு டி பை பை டிடி. ஞாபகம் இருக்கா? அப்ப மைனஸ் என்பி.
அதே மாதிரி செகண்டரி காயில்ல நான் சொல்றேன். அப்ப இ செகண்டரி காயில் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் இன்டு டி பை பை டிடி. இப்ப ஒரு இங்க வந்து ஒரே சின்ன கான்செப்ட் மட்டும் நான் டக்குன்னு நான் இது சொல்லிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப நான் மின்னிக்கு விசை முதன்மை சுற்றுல கொடுக்கும் பொழுது மின்னிக்கு விசை துணை சுற்றுல எவ்வளவு கிடைக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப நான் என்ன பண்றேன், இ பிரைமரி காயில் டிவைடட் பை இ செகண்டரி காயில் டிவைட் பண்ணும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும், n பிரைமரி காயில் டிவைடட் பை n செகண்டரி காயில் கிடைக்குமா? Yes, sir. அப்ப இது 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 பாத்தீங்கன்னா அப்ப பிரைமரி காயிலுடைய அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஎம்எஃப் எப்படி இருக்கு பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கா பாருங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன பண்ணிருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் பாருங்க, இங்க எழுதுறேன் பாருங்க. நோ பவர் லாஸ். அப்ப எந்த ஒரு என்ன சொல்ற திறன் இழப்பும் இல்லாமல் இருந்தால் உள்ளீடு திறனும் வெளியீடு திறனும் எப்படி இருக்கும், சமநிலையில் இருக்குமா? Yes, sir. அப்ப நம்மளுக்கு உள்ளீடு திறன் வெளியீடு திறன் என்னது V இன்டு I ஞாபகம் இருக்கா? அதே கான்செப்ட் தான். அப்ப E பிரைமரி காயில் இன்டு I பிரைமரி காயில் is equal to E secondary coil into I secondary coil. அப்ப நான் என்ன பண்றேன், E primary coil by E secondary coil is equal to I secondary coil by I primary coil. அப்ப இந்த மின்னிக்கு விசைக்கும் நல்லா பாருங்க, மின்னிக்கு விசைக்கும் மின்னோட்டமும் எப்படி இருக்கு, நேர்த்தகவல் இருக்கா இல்ல எதிர்த்தகவல் இருக்கா? எதிர்த்தகவல் இருக்கு. அவ்வளவுதான், மின்னோட்டம் மட்டும்தான் எதிர்த்தகவல் இருக்கும். அப்ப இந்த மூணுத்தையும் நான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. அப்ப நம்மளுக்கு எப்பவுமே இது ஞாபகம் வச்சுக்கோ, I primary by I secondary is equal to E secondary by எல்லாமே மத்தது எல்லாமே நம்மளுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப E secondary by E primary நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஈக்குவலா இருக்கும். அப்ப n செகண்டரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n செகண்டரி டிவைடட் பை n பிரைமரி. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? ஓகே, ஓகே, இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ, மின்மாற்றி எண். இப்ப மின்மாற்றியுடைய விகிதம் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. பாருங்க, நம்மளுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். உள்ளீடு பிரைமரி காயில், வெளியீடு செகண்டரி காயில், அதில் யூஸ் பண்ணக்கூடிய தத்துவம், அந்த தத்துவத்துல இருந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. லாஸ்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா இது. அப்ப லாஸ்ட் இன்னொரு ஃபார்முலா எக்ஸ்ட்ராவா எடுக்கிறேன். அப்ப K is equal to number of secondary coil divided by number of primary coil. மறக்க கூடாது, இதுதான் ரேஷியோ. கொஸ்டின்ல ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா செகண்டரி காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பிரைமரி காயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, இப்பதான் அடுத்த கான்செப்ட் வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இரண்டு வகையா பிரிக்கிறாங்க பயன்பாடை பயன்படுத்தி. இது என்னன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. அப்ப ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸ்டெப் அப்னா என்ன மீனிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா,
அதிகமா இருக்கக்கூடிய வோல்டேஜ் குறைவாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம், இல்ல குறைவா இருக்கக்கூடிய வோல்டேஜ், ரெண்டு கான்செப்ட் இருக்குதானே? Yes, sir. Yes. இப்ப ஸ்டெப் அப்ல என்ன நடக்கும் சொல்லுங்க? குறைவா இருக்கக்கூடிய வோல்டேஜ் அதிகமா கன்வெர்ட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். அப்ப ஸ்டெப் அப் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் பிரைமரி காயில் பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணணும். அப்ப என்ன மீனிங்? ஸ்டெப் அப்னா நல்லா பாத்துக்கோ, ஏற்று. நீங்க தமிழ்ல இந்த ஞாபகம் வச்சுக்கோ, ஏற்று. அப்ப ஏற்றணும், இருக்கக்கூடிய வோல்டேஜ் அதிகமா மாத்தணும். அப்ப இருக்கக்கூடிய வோல்டேஜ் அதிகமா மாத்தணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை விட இங்க இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கணும். ஆமா தானே? அப்ப நீங்க பாருங்க, இது அவ்வளவுதான். அப்ப n primary coil is always greater than n secondary coil. இது இறக்க மின்மாற்றி. அப்ப இறக்கணும்னா என்ன பண்ணணும்? அதிகமா இருக்க மின்னழுத்தம் சார் குறைவா மாத்தணும். அப்ப பிரைமரி காயில்ல என்னது குறைவா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? செகண்டரி காயில்ல கம்மியா இருக்கணும் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் நம்மளுக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா? K is equal to NS divided by NP. அப்ப இது என்ன ஆகும்? அப்ப K is என்ன ஆகும்? NS அதிகமா தானே இருக்கு. Yes, sir. Yes, sir. அப்ப K is greater than 1. One. இங்க K is less than 1. அப்ப ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். புரிஞ்சுச்சுங்களா? Yes. அப்ப ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. குறைந்த மின்னழுத்தத்தை அதிக மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு இடம் தான் ஸ்டெப் அப். அப்ப அந்த இடத்துல ஸ்டெப் அப் பண்ணும் பொழுது என்னது? துணை சுற்று அதிகமா இருக்கணும். அப்பு அதிகமா, டவுன் இது டவுனா இருக்கணும், இது அதிகமா இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே சார். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க சார் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரே இடத்துல தான் பயன்படுத்துவாங்க. மின்னோட்டத்தை உருவாக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு? நெய்வேலி, கல்பாக்கம், ஆமாதானே, மேட்டூர். அது புரியுதுங்களா? Yes, sir. அப்ப இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க சார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய வோல்டேஜ், அது நான் லாஸ்ட்ல இதனுடைய கதை ஒண்ணு சொல்றேன். அங்க எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஜெனரேட் பண்ற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட்டை ஜெனரேட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சும்மா சம்திங் 2 lakhs வோல்டேஜ் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. சும்மா 20,000 வோல்டேஜ்னு வச்சுக்கிறோம். 20,000 வோல்டேஜ் அங்க என்ன பண்ணுவாங்க? அது எதுக்காக அங்க ஸ்டெப் டவுன் யூஸ் பண்றாங்க, ஸ்டெப் அப் யூஸ் பண்றாங்க, எதுக்காக இங்க யூஸ் பண்றோம் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப வோல்டேஜ் ஜெனரேட் பண்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் அப் யூஸ் பண்ணுவோம். நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா ஹோம் அப்ளையன்ஸ், நம்ம வீட்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, டைரக்டா வெளியில பாக்குறோமா? டிரான்ஸ்ஃபார்மர் பாத்திருக்கீங்களா? Yes. அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். பாருங்க, 20,000 வோல்டேஜ் வருது. ஆனா நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற வோல்டேஜ் 220 வோல்டேஜ். அப்ப அந்த சாதனம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுமா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 20,000 வோல்டேஜ் டவுன் பண்ணி 220 வோல்டேஜ் கொடு. ஓகே, எதனா டவுட் இருக்கா? ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லிட்டேன். ஏன் சார் இங்க ஸ்டெப் அப் யூஸ் பண்றாங்க, ஏன் சார் இங்க ஸ்டெப் டவுன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். அங்க ஸ்டெப் அப் அந்த ஜெனரேட் பண்ணக்கூடிய இடத்துல என்ன நடக்குதுன்றது நாளைக்கு நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டா நான் இன்னும் ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா ஏசியும் முடிஞ்சிடும். ஓகேவா? Yes, sir. Yes, sir.
ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். Thank you.